ஆமா. இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு கற்க கசடற. கற்க எதை கற்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்த நாம் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொருவர்களிடமிருந்து ஒவ்வொரு உயிரிடத்திலிருந்தா நம்ம கற்றுக்கொள்கின்றோம் இல்லையா? நமக்கு நெறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல. ஒரு சிறிய எறும்பு எடுத்துப்போமே, தனது தேவைக்காக உணவ கொண்டு போகும். அந்த வருடத்திற்கான மழையையே அது நமக்கு தெரிவிக்கும். அது எவ்வளவு தூரத்துல உணவு கொண்டு போய் சேமிச்சு வைக்குதோ, அந்த அளவுக்கு அந்த வருடம் மழை பெய்யும். அதனாலதான் அத எறும்ப பார்த்தே அந்த காலத்துல எல்லாம் சொல்லிடுவாங்க. அதுபோல பூமிக்கடியில நடைபெறும் மாற்றத்தை நமக்கு முன்கூட்டியே தெரிவிக்கும் பாம்புகள். இவற்றுக்கு இந்த அறிவை கொடுத்தது யார்? இறைநிலை. இவை எந்த பள்ளிக்கூடத்துல சென்று பயிலல இல்லையா? படிக்கல. அதனுடைய வாழ்க்கை தேவையினுடன் நிறைவு செய்து கொள்ள இந்த அறிவை பயன்படுத்திக் கொள்கின்றன. ஆனால் ரொம்ப சிறப்பானவர்ங்க நாம. எனவேதான் இந்த இறைநிலை நம் ஒவ்வொருவரையும் படைப்பதற்கு முன்பாக பல லட்சம் தலைமுறை உள்ளே வைத்து காத்து நம்மை எல்லாம் ஒரே மாதிரியா படைச்சிருக்கு அப்படின்னு நமது மகான் கவியில சொல்லி கூறியிருக்கிறார். இதை புராண கதையில எல்லாம் கூட நம்ம கேட்டிருப்போம். ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்னாடி அவனுடைய வினைகளை தெரியாமல் படைக்கக்கூடாது என்பதற்காகவே காந்தம் முருகன் பிரம்மாவை சிறையில இட்டார் அப்படின்னு. அப்ப இதுக்கு இதெல்லாம் நமக்கு பள்ளிக்கூடத்துல புராண கதைகளாக கூடி நம்மளை நல்வழிப்படுத்தினார்கள். அப்ப கல்வி என்றால் கல் பிளஸ் வி, கல்தல் என்றால் படித்தல் என்று பொருள். கல்வி எப்படி இருக்கும்? முறைப்படுத்தப்பட்ட படித்து பெறும் அறிவு. இதை கற்பவர்களே கல்விமான் என்பார்கள். கல்விமான் என்றால் அறிஞர் என்று பொருள்படும். அப்படி யாரால கற்க முடியுங்க? ஆறாவது அறிவு பெற்ற நம்மால தானே, மனிதனால மட்டுமே கற்க முடியும். ஒரு யானையையோ ஒரு சிங்கத்தையோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பார்ப்போமே, எப்படி இருக்கும்? எவ்வளவோ இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆசையாக வளர்க்கக்கூடிய விலங்கினம் அது என்ன பண்ணுது? கொஞ்ச நாள் ஏதோ ஒரு காரணத்தினால வளர்த்தவங்க மேலேயே அது தனது செயலை காமிச்சு விடுகின்றது. அப்ப கல்வி என்பது மிருகநிலை வாழ்விலிருந்து மனிதனாக பிரித்து காட்டுவதற்காகவும், தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ்வது வைப்பதற்காக கல்வி கற்க வேண்டும். மனிதன் தனது அறிவாட்சி திறனையும் ஆளுமை பெற்றையும் உயர்த்திக் கொள்ள கல்வி அவசியமாகின்றது. எப்படி அப்ப நமது கல்வி அறிவு எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்கிறார் வள்ளுவர். எப்படி ஆற்று மணலையோ அந்த தோண்ட தோண்ட இப்படி உள்ளேந்து எவ்வளவு ஆழமா தோன்றோமோ அந்த அளவுக்கு ஊற்று தண்ணீர் சுவையாக இருக்கும், நல்லா சுரக்கும். அது போலதான் மனிதனிடத்தில் கற்க கற்க அறிவு சுரங்கும் இல்லையா? கல்வி செல்வம் அல்ல அல்ல குறையாத செல்வம், அழிவில்லாத நிலைத்து நிற்கக்கூடியது, கொடுக்க கொடுக்க குறையாதது. இதை யாராலும் நம்மிடந்து பறிக்கவும் முடியாது, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. இயற்கை சீற்றங்களால கூட இது நம்ம கிட்ட இருந்து பறித்து எடுத்துப்பட முடியாது. அவ்வளவு சிறப்புடையது நம்மளுடைய கல்வி. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கள் பிறப்பிற் பிறிதில்லை. அப்பிறப்பிலும் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நின்றலும் கூடப் பெறின் என்கிறார் இணை முனை முனைப்பாடியார். கல்வியை போன்று அறியாமையை போக்கும் அருமருந்து வேறு எதுவுமே இல்லை என்கின்றனர். கல்வி கரை இல்லாதது என்பதை உணர்ந்து செருக்கின்றி நாளும் கற்றலிலே மனம் செலுத்த வேண்டும் என்பது கருத்து. மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணீர் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது மூதுரையில். அப்ப எப்படிப்பட்ட கல்வியை நம்ம கற்க வேண்டும்? கற்கும் கல்வியினால் அவனுக்கும் சமுதாயத்திற்கும் எப்பொழுதும் பயன்படும் முறையில் கல்வி கற்க வேண்டும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்கிறார் வள்ளுவர். அதாவது கல்வி கற்ற கல்விப்படியே முதலில் நம்ம படிக்கக்கூடிய கல்வியை பிழையில்லாம கற்க வேண்டும். பிறகு கற்ற வழியிலே செயல்பட வேண்டும். இந்த குறளில் ஒரு சிறப்பு உள்ளது. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லா சற்று ஆழமா கவனிச்சோம்னா இதுல துணைக்காலே இல்லாம இருக்கு, எந்த இடத்திலும் கால் வாங்கப்பட்டு இருக்காது. அப்ப கல்வியை கற்பவன் கற்றபடி நடந்தால் வேறு ஒரு கால் துணைக்காலே அவசியம் இல்லை என்கிறது இதன் மூலம் விளக்கி உள்ளார். இதை நமது மகான் சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பந்தித்து நிற்க பழகுதல் நற்பண்பு என்கிறார்.
சிந்தனை இல்லாத வாழ்வு பயனில்லாதது என்பது முன் சிந்தனைவாதியும் கிரேக்க தத்துவ ஞானியுமாகிய சாக்ரட்டிஸ் அவர்களின் அடிப்படை தத்துவமாகும். 5 அறிவு விளங்கின வரை அதற்கு சிந்திக்க தெரியாது. இயற்கையாக வரக்கூடியத அதுல என்ன பண்ணும், அது உண்டு தனது தேவையை நிறைவு செய்து வாழ்ந்து முடிந்துவிடும். நாம் அந்த இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றக்கூடிய அளவுக்கு உடல் திறனும் உழைப்பும் கொண்டு உருமாற்றி அழகுபடுத்தி பயன்படுத்தி வருகின்றோம். இப்போ உதாரணத்துக்கு எவ்வளவு 9 மாசத்துக்கு முன்னாடி விண்வெளியில போனவங்கள நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தேவை அங்க அவங்களுடைய தேவையை அவங்களே நிறைவேற்றிக்கிட்டாங்க. அவங்களுக்கு உணவெல்லாமும் நம்ம இங்கிருந்து அனுப்பி வச்சோம் இல்லையா? அப்ப விஞ்ஞானத்துல கூட நம்ம முன்னேறி கொண்டே வருகின்றோம். அப்போ ஒரு செயல் செய்வதற்கு எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எதற்காக என்று பல கேள்விகளை எழுப்பி பார்த்தால் விளைவு தெரிந்துவிடும். எப்படி அந்த செயலை எந்த கேள்வி எழுப்பி சிந்தித்தோமோ அந்த மாதிரி திட்டமிடவும் நம்மளால முடியும். நமது சிந்தனையால் காரண காரியத்தை கணித்து கொண்டு செயல் செய்யும் போது நோக்கம் நிறைவேறும். அந்த நோக்கம் நிறைவேறும் அளவுக்கு வெற்றியும் கிட்டும். இதுதானே நமது 6வது அறிவின் பகுத்தறிவின் சிறப்பு. பொதுவாக அறிவை 5ஆக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இயற்கை அறிவு, எல்லா ஜீவன்களுக்குமே இயற்கை அறிவு உள்ளது. தனது தேவைக்கு ஏற்ப முறைப்படுத்தி கொள்ளும் சிறப்பாற்றலை இயற்கை அறிவு. ஒரு குழந்தை பிறக்குதுங்க, அதுக்கு தெரியுது தன் அழுதா தன் தாய்கிட்ட இருந்து அதுக்கு தேவையான உணவு கிடைக்கும் என்பது. அது போல மீன் குஞ்சு கீழே வருது, அது வெளியில முட்டையில வந்தப்புறம் அது என்ன பண்ணுது, உடனே நீந்த ஆரம்பிக்குது. இது எல்லாம் இந்த ஜீவன்களுக்குள்ள அடக்கமாகவே இந்த இயற்கையான அறிவு இருக்கதானே இருக்கு. அப்ப 2வது நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இந்த செயல் செய்தால் இது வினையாகும். இந்த என்ற பண்பில் வளர்வதே நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இது நமக்கும் மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பான அறிவு. அடுத்தது உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவின் வளர்ச்சியால இயற்கை அறிவு மறைந்து நிற்கும். ஆனால் விழிப்பும் சிந்தனையும் கூடும்போது அவனுக்குள்ளாகவே 6வது அறிவு உள்ளுணர்வாக இருந்து இன்ட்யூஷனா நமக்கு சில விஷயங்களை காமிச்சு கொண்டே இருக்கும். நல்ல அகினை தவம் பண்ணா அது இன்ட்யூஷனா நமக்கு நல்ல புலன் அறிவில் இருந்து அது நமக்கு இதை செஞ்சா நல்லது அப்படின்னு நமக்கு காமித்து கொடுக்கும். அடுத்தது தேர்ந்தறிவு, நாலேஜ். மனிதன் தனது அனுபவத்தாலும் பிறர் சொல் நூல் வாயிலாக வளர்த்து கொள்ளும் அறிவு நாலேஜ் இல்லையா? இது அவரவர்களுடைய சூழ்நிலையை பொருத்தும் அமைகின்றது. அடுத்ததான அறிவு மெய்யறிவு, விஸ்டம். சுத்தவெளி முதல் மனிதன் வரையிலும் இயற்கை முதல் எண்ணம் வரையிலும் ஒன்று கூட்டி தொகுத்து உணரும் அறிவு மெய்யறிவு. அந்த அறிவிலே முழுமை பேராகும். முதல் 4 இணைந்த இந்த அறிவு செயல்படும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலங்களையும் கொண்டதே மெய்யறிவு. முழுமை பெற்ற அறிவு. நாம் முனைந்தால் இந்த அறிவை பெறலாம். எனவேதான் கல்வியை 2ஆக பிரித்தார்கள் அக்காலத்தில். தொழில் கல்வி, பண்பாட்டு கல்வி. முன்பெல்லாம் பள்ளிக்கூடங்கள் இந்த 2 அறிவுமே சேர்ந்தே வழங்கப்பட்டது. அது ராஜாவினுடைய மகனாக இருந்தாலும், அதாவது அரசனுடைய மகனாக இருந்தாலும், சாதாரண குடிமகனுடைய மகனாக இருந்தாலும் ஒரே இடத்துலதான் கல்வி பயிலுவாங்க. கல்வியும் வழங்கப்பட்டது. அங்கு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என உயர்ந்த பண்புகளோடு வளர்க்கப்பட்டன. ஆனால் தற்காலத்துல என்ன ஆயிடுச்சு, மனிதன் வாழ்வதற்காக கல்வியா, கல்விக்காக வாழ்க்கையா அப்படிங்காக மாதிரி கேள்வியே நம்ம கிட்ட வந்துருச்சு. கல்வி பயிலும் பள்ளிக்கூடங்கள்ல கூட பொருளாதாரத்தில் வித்தியாசம் பார்க்கின்றோம். முன்பு நல்லா படிக்க குழந்தைகளோட சுத்தி ஒரு 4 பேர் இருப்பாங்க. இப்ப நல்ல பொருளாதாரத்தில் உயர்ந்த குழந்தைகளிடம் சுற்றி 4 பேர் இருக்கின்றார்கள். ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துல யூனிஃபார்ம் ஒரே மாதிரியா இருக்கும் போது வரைக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. ஆனால் அதே தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள் கழித்து ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைங்களை கலர் ட்ரெஸ்ல அனுப்பும் போது எனது பொருளாதார பெருமையை காட்டுக்கொள்ளக்கூடிய விதத்துல நான் குழந்தைகளை அனுப்புறேன். அவங்க என்ன வளருது, பொறாமை தானாகவே வளர்ச்சியும் தானே. ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய, கல்வி கற்க வேண்டிய இந்த வயதில் மற்ற மாணவர்களை அவமானப்படுத்தியும் இன்னல்கள் கொடுத்தும் வாழ்கின்றன. நாம கூட பார்த்திருப்போம், சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை துன்பப்படுத்துவத செயல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மீடியால பார்த்தோம். அப்ப தடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை இல்லையா? ஆனா நம்ம மறந்துடுறோம். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைய மற்றொரு குழந்தையோட கம்பேர் செய்து
என்ன பண்ணாங்க, உணவுல அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க. இதனால என்ன நேர்ந்தது? எந்த குழந்தைக்காக அந்த செயலை செய்தார்களோ, அந்த குழந்தையை இந்த சமுதாயம் ஒதுக்கும். அப்படித்தானே பண்ணிச்சு. இல்லையா? அவர்களுடைய தலைமுறையே இந்த குழந்தையினுடைய தலைமுறை, அந்த பெற்றோருடைய தலைமுறையே பழிச்செயல் பதிவுக்கு ஆளாகும். அல்லவா? அப்ப நன்மையின் காலம் தனியாகவும், தீமையின் காலம் தனியாகவும் எங்க இல்ல. எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாமே உள்ளது. வாய்ப்பு கிடைக்கும்போது அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். இதற்கு மனம் முழுவதும் பலதரப்பட்ட கற்பனைகளினால் இறைவனை பற்றி அறியாமை, இயற்கையை பற்றி அறியாமை, மனித மூளையின் சிறப்பையும் அறியாததனால் கற்பனையால் நம் மனதில் நிறைத்து வைத்துக் கொண்டு அதன் உண்மை தன்மைகளை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய பிரபஞ்சத்துல கொட்டி கடக்கு. ஆனா அவைகள நாம கற்றுக்கொள்வதே கிடையாது. என்ன பண்றோம், இந்த அம் ஔவையார் கூட சொல்றாங்க, "கற்றது கைமண் அளவு அவ்ளோ பெரிய ஞானம் படைத்தவங்க." அவங்களே சொல்றாங்க, "கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு" என்று. ஆனா நம்ம அதெல்லாம் பத்தி யோசிக்காம புலன்லயே இருக்கோம். ஆனா எப்பொழுதும் பிறர் உதவியை எவ்விதத்திலும் நாடாமல் கண்ணியமாக வாழ வேண்டும் என்ற கருத்தை உடைய பெற்றோர்களின் பிள்ளைகளும் அதே போல நல்ல எண்ணத்தோடையே வளர்வார்கள். நமது மகானுக்கு நெசவு தொழில மூலம் குடும்ப வறுமையை போக்க முடியாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஏதேனும் வேலை பார்த்தால் வருமானம் உயருங்கிற நம்பிக்கை இருந்தது. அதற்கு என்ன வேணும்? அக்காலத்துல இங்கிலீஷ், ஆங்கிலம் கட்டாயம் பயின்றிருக்க வேண்டும். அதனால என்ன பண்ணாரு அவரு? தனியாக பணம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு கொஞ்சம் பணம் குடுத்துக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய தந்தை அவருக்கு தினமும் கொடுக்கக்கூடிய பணத்த சேர்த்து வச்சுக்கிட்டாரு. அதோட போதாதுக்கு அவங்க பெற்றோர் தந்தை கிட்டேருந்து வாங்கி அந்த பணத்த அவர் குடுத்து ஆங்கிலம் பயின்றார். அது மட்டும் இல்லங்க. ஒரு நாள் தறியில அமர்ந்து, அது ஆங்கிலம் படித்ததோட இல்ல, அவர் தறி நெசவும் செய்தார் இல்லையா? அந்த ஒரு நாள் தறியில அமர்ந்தவாறே, தான் ஒரு நாள் ஆங்கிலத்தில் ஐநா சபையில் உரையாற்றுவது போலவும், பிறந்துவிட்ட உயிர்களுக்கு வாழ்க்கையில் உரிமைகள் அனைத்தும் சமமாக கிட்டிடுவது போலவும், கடமைகளை திட்டமிட்டு கூறுவது போலவும் மனதிற்குள்ளாகவே பேசி பார்த்து மகிழ்ந்தாராம். அவரது எண்ணம் எப்ப வந்தது? 1975ஆம் ஆண்டு நிறைவேறியது. இல்லையா? அப்புறம் நமது மகானுடைய உலக அமைதிக்கான நமது பயிற்சிகள், நமது மகானுடையதே உலக அமைதிக்கான பயிற்சி தான். நமது பயிற்சிகள் அவரது எண்ணம் வான்காந்தத்துல கலந்து 2015ஆம் ஆண்டு இந்திய பிரதமரால ஜூன் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் யோகா தினம் நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஐநா சபை தீர்மானமும் வெளியிட்டது. அது இன்றும் ஒவ்வொரு வருடமும் செயலுக்கு வந்து கொண்டுதானே இருக்கின்றது. அப்ப ஆசிரியர் மாணவர்களிடையே அதுதானே நல்ல ஒரு பண்பு. ஆனா ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே பிணக்கும் போராட்டமும் இந்த காலத்துல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றது. நமது பிள்ளைகள் என்று நம்ம என்ன நினைக்கிறோம், நமது குழந்தை அதுல இல்லப்பா அப்படின்னு எதையோ பார்த்து பெருமூச்சு விட்டு நகர்ந்து விடுகிறோம். அப்ப நமது வேலையை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி பயன் தரும் கல்வி என்பதை அப்ப பயன் தரும் கல்வி அப்படின்னா எது அப்படிங்கிறத சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடார். ஒருவர் கற்கும் கல்வியானது அவர் வாழ்நாள் முழுமைக்கும் பயன்பட வேண்டுமானால் அதுதான் கல்வி என்கிறார். அது அவரது வாழ்க்கையில் அவரது வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு சமயம் அவருடைய ஆசிரியர் கேட்டாராம், "நீ என்னவாக படிச்சு என்னவா வரப்போற?" அப்படின்னு கேட்டாராம். அதற்கு சுவாமி விவேகானந்தர் சொன்னாராம், "நான் ஒரு பெரிய தேரோட்டியா வரப்போறேன்." அவருடைய ஆசிரியருக்கு ரொம்ப கோவம். நம்ம எவ்வளவு தூரம் கல்வி கற்றுக் கொடுத்தோம், இவர் என்ன இப்படி சொல்றாரே அப்படின்னு. மறுநாள் அவருடைய விவேகானந்தருடைய தாயார வர சொன்னாங்களாம். சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னாங்க, "இந்த மாதிரி உங்களுடைய மகனுக்கு தேரோட்டி ஆகிறது தான் விருப்பமா?" அப்படின்னு. அப்ப அவருடைய ஏன்னு சொன்னா, விவேகானந்தர் தினந்தோறும் பள்ளிக்கு வரும்போது குதிரை வண்டியில தான் வருவாராம். அந்த குதிரை ஓட்டுறவர் மேல இருந்த அந்த குதிரை வண்டியில வந்த அனுபவம் அவருக்கு அந்த மாரி ஒரு எண்ணத்தை கொடுத்தது. அப்ப அவருடைய தாயார் அவர்ட்ட சொன்னாராம், உன்னுடைய விருப்பம் போலவே நீ பெரிய தேரோட்டியாகு. ஆனால் நீ கிருஷ்ணரைப் போல நல்ல உபதேசங்களை இந்த உலகத்திற்கு தர வேண்டும்" என்றாராம். அப்படிப்பட்டவர் தானே நம்மளுடைய விவேகானந்தர் வந்தார் இல்லையா? ஆசிரியர்கள் ஆசி என்றால் குற்றம், இரியர் என்றால் இல்லாதவர். அதாவது குற்றம் களைந்தவர், குற்றமற்றவர் ஆசிரியர் என்று பொருள்படும். அகமதாபாத்துல சத்தியாகிரக ஆசிரமம் ஆரம்பித்து
சேவை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒழுக்க பழக்கங்களை கற்றுக் கொடுத்து வெற்றிகரமான மாணவர்களை உருவாக்க முடிந்தது. இதற்கு உயர்ந்த பண்புகளை உடைய ஆசிரியர்கள் மாணவர்களை கவனிக்கும் போது வன்முறையின்றி, கட்டாயமின்றி அவர்கள் விரும்பும் பாடங்களை கற்பிக்கப்படும் போது வெற்றி கல்வியாகின்றது என்கிறார் மகாத்மா காந்தி. அவருடைய வாழ்ந்த காலத்துல இத பயிற்சியே செஞ்சு நடத்தும் காமிச்சிருக்காராம். இவை அனைத்தும் நமது ஆழியாறுல இப்ப மாணவர்களுக்கு அளிக்கப்படும் இல்லையா? ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இது நடந்து கொண்டே இருக்கின்றது. அதோட அங்கு அனுப்ப இயலாதவர்களுக்கு கூட நமக்கு ஆன்லைன்ல கூட அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு இப்ப கிடைக்குதுங்க. அதையும் தவற விட்டுட்டோம் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற மன்றங்கள்ல பாத்தீங்கன்னா, கிட்ஸ் யோகா கேம்ப் நடக்கும். அதுல கூட நம்ம அமைச்சு நம்மளுடைய மாணவர்கள், நம்முடைய குழந்தைகளுடைய தரத்தை நம்மளால உயர்த்த முடியும். மாணவர் பருவம் மிக்க மதிப்புடையதாகும். அறிவையும் ஆற்றலையும் உயர்த்திக் கொள்ளும் காலமாகும். வயதிற்கும் அறிவுக்கும் கடமைக்கும் இணைப்பு ஏற்படுத்தி முன்னோர்கள் மனித வாழ்க்கையை 4 வகையாக பிரித்தாங்க இல்லையா? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அல்லது தொண்டு. இந்த 4லும் மாணவ பருவத்தில் இளமை நோன்பு காலத்துல தான் நல்லா படிக்க முடியும். இப்ப அவரைய போட்டா துவரையா முளைக்கும் இல்ல, நல்லது போட்டா நல்லதுதான் வரும். எழுத்தறிவும் தொழிலறிவும் எல்லா இடத்துலயும் இப்ப கிடைக்குதுங்க. இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்கப்பழக்க அறிவும் செம்மையான வாழ்வுக்கு ஏற்ப ஒழுக்கமும் குணநலனும் உயர்ந்த பண்பாடும் தவமும் கிட்டுகின்றது. அப்ப இந்த நான் இவற்றை 4 கற்றுக்கொள்ளும் போது படிப்பிலும் மனம் நிலைக்கின்றது. எடுக்கின்ற செயலில் ஆழ்ந்த பொருள் உணரவும் போதிய உடல் மன வலிமையும் கிடைக்கின்றது. நாம மனவளக்கலைக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம்? ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் வந்திருப்போம். ஒண்ணு உடல் நலமோ, இல்ல மனத்தினால ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும். மனம் சார்ந்த பிரச்சனையாக இருந்திருக்கும். தீர்வு இங்க வந்து நமக்கு கிடைச்சிருக்குதான? ஒவ்வொருத்தருக்குமே தீர்வு கிடைத்திருக்கும். உடற்பயிற்சி செய்வதால நமக்கு முன்பா இருந்த சில நோய்கள் சரியாவதை நாமளே உணர்ந்திருப்போம். சில நோய்கள் நமது சஞ்சித கர்மாவாக வரக்கூடிய நோய்களையும் வராமல் தடுத்துக் கொள்ள பாதுகாத்தும் அளவும் அரணாகவும் இது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது இல்லையா? அதுபோல காயகல்ப பயிற்சியை நம்ம முறையா செய்யும் போது நமக்கு அந்த மெனோபாஸ் டயத்துல வர பெண்களுக்கு மெனோபாஸ் டயத்துல வர பிரச்சனைகளை இதுல இருந்து நம்மளால சரி செய்து கொள்ள முடியும். எவ்வளவோ நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இதை சரியாக செய்யும் பொழுது நம்ம அந்த தொந்தரவு இல்லாம ஆரோக்கியமாக வாழ முடிகின்றது. முன்பு சில தவம் செய்யும் போது கூட மன ஓர்மை கிடைக்கின்றது இல்லையா? முன்பு சிலவற்றை நாம மறந்திருப்போம். ஏதாவது ஒரு பொருளை எடுத்திருப்போம், மறந்தே போயிருப்போம். ஆனா இப்ப நம்ப என்ன நோக்கம் எந்த வேலையை செய்யறோமோ அதுல ஓர்மை, கூர்மை, சீர்மை எல்லாமே நமக்கு கிடைக்கின்றது இல்லையா? இதை நம்ம நல்லா தவம் செய்யும் போது புலனுக்கு அப்பாலான அறிவும் நமக்கு கிட்டிக்கொண்டே இருக்கின்றது. அதோடு கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற குறளுக்கு ஏற்ப நாம இந்த பயிற்சிகளோட அகத்தாய்வும் நம்ம செய்யும் போது நமக்கு ஏதோ ஒரு விதத்துல யார் மூலியமா சினமோ ஆசையோ ஏதோ ஒரு இருந்தா கூட நம்மளால முறையாக பயிற்சி செய்யும் போது அதை எந்த நோக்கத்திற்காக நம்ம சங்கல்பமாக எடுத்து செய்யறோமோ அந்த சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றது. இதுதான வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை இதுதான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை. இது நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோடும் நல்ல இணக்கமாகவும் இருக்க முடியுது. நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்களோடையும் நம்ம இணக்கமாக இருக்க முடியக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக நமக்கு மனவளக்கலை அளித்துக் கொண்டே இருக்கு. அன்றாடம் பயிற்சி செய்யும் போது ஒவ்வொரு விதமான ஒரு புது அனுபவம் நமக்கு கிடைக்கும். அது நிச்சயம். இது வந்து நம்ம நம்ம இன்னும் தொண்டுல சிறக்க பலவிதமான அனுபவங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆசானின் அருளும் குருவின் அருளும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்புமா. கற்க கசடர் என்ற தலைப்புல ரொம்ப அருமையா கல்விகளோட சிறப்பு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொன்னதுல இருந்து அப்படியே கொண்டு வந்து மனவளக்கலையில இணைத்து எப்படி மனவளக்கலை மூலமாகவும் கல்விகள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், எப்படி அவங்கள தரத்தை மேம்படுத்தி கொள்ள முடியுன்றத ரொம்ப ஒரு 20 நிமிஷத்துல ரொம்ப அழகா கொண்டு வந்து கொடுத்தீங்கம்மா. மிக சிறப்புங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும்
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை விருந்து, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவேறுகின்றன. இப்பொழுது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.